தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழருக்கு கரிநாள். போராட்டத்திற்கு ஆதரவு கோரும் யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம். கசிந்த காணொளி. பிரபல பாடசாலை மாணவருடன் 3 ஆசிரியர்களுக்கு என்ன உறவு? அறிக்கை கோரும் கல்வி அமைச்சு. மட்டக்களப்பில் அரிய சம்பவம். ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகள். வீட்டு வேலைக்கு அழைத்து வரப்பட்ட சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். யாழ் போதனா வைத்தியசாலையில் நள்ளிரவில் அரங்கேறிய சம்பவம். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கனடிய உயர்ஸ்தானிகர் விஜயம். கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடி தமது போராட்டத்திற்கு ஆதரவு கோரினர். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இதன் ஒரு அங்கமாக குறித்த சந்திப்புகள் நடைபெற்றது. பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையிலான மக்கள் பேரழ்ச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீன முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவி இளங்கோதை, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கோமகன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டவர்களை மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கொழும்பில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவருக்கும் 3 பெண் ஆசிரியர்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் அது தொடர்பான காணொலிகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ பாடசாலையின் அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தற்போது பரப்பப்படும் காணொலிகளை கல்வி அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ கூறினார். பாடசாலை அதிபரின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் முடிந்த பின்னர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார். மேலும் அறிக்கை கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் அவர் எடுத்துரைத்தார். தற்போது குறித்த மாணவர், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஒரு மாணவரின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பல காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் ஒரே பிரசவத்தில் 5 ஆண் குழந்தைகளை தாயொருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக பெற்றெடுத்த அரிய சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளத்தை சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு 5 ஆண் குழந்தைகளை பிரசவித்துள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் குழந்தையும் தாயும் நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியில் வீட்டுப் பணிப்பெண்ணாக வந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் 37 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கடந்த 2026 1/18 அன்று கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். சம்பவத்தில் மலேக பகுதியைச் சேர்ந்த 15 வயது மதிக்கத்தக்க சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 15ஆம் தேதி குறித்த வீட்டில் பணிப்பெண்ணாக செயற்பட்ட போது இரவு தன்னை சந்தேக நபர் அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்போதனா வைத்தியசாலை வளாகத்தினுள் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் கண்காணிப்பையும் மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞனொருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையாளரின் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். அது தொடர்பில் அறிந்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
போலீசார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவல்களின்படி நேற்று 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,97,000 ரூபாவாக விற்பனையாகியிருந்த நிலையில் இன்று 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,000 ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,97,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,67,200 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,625 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,900 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக வடக்குக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டுள்ள கனேடிய உயர்ஸ்தானிகர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், நூலகர் மற்றும் அரசியல், பொருளியல் மற்றும் மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறைகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்புகளின் போது அரசியல், பொருளாதார நிலைமைகள் உட்பட சமகால விடயங்கள் பற்றியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கனடிய தூதர அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படும் செயற்றிட்டங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வாகன் நகரில் இடம்பெற்ற இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக யார்க் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வெஸ்டர்ன் சாலை ரவுண்ட்ரி டெய்ரி சாலை சந்திப்பிற்கு அருகிலுள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல துப்பாக்கி குண்டு காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அங்கு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்டு குறிப்பிட்ட நபரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக உறுதியாக கூற முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் கிப்ளிங் சாலை வுட்பிரிட்ஜ் அவென்யூ பகுதியில் வாகனம் தீப்பற்றியதாக வந்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு சம்பவம் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 2 சம்பவங்களும் தொடர்புள்ளதா என்பதை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். இதுவரை சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனினும் சந்தேக வாகனம் கருப்பு நிற SUV என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.